கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கேன். என்ன பண்ற பாரு. அண்ணே நீங்களா? நான் ஏதோ நாய் படுத்திருக்குன்னு அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நீ என்னடா இந்த வீடு என்ன நாயின் தான் நினைக்குது? என்ன இது? இப்பதானே புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷமா கட்டில படுக்காம இப்படி கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கீங்க. எனக்கு என்ன வேண்டுதல? விதி. வெளில வந்து படுத்திருக்கேன். அன்னி கூட ஏதாவது தகராறா? ஒன்னா ரெண்டா? ஒரு நாள் தள்ளி படுங்கடா, ஒரு நாள் தரையில படுங்கடா. அவளை சொல்லி குத்தம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான். தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் உன்னோட 3 வயசு பெரியவன். அதான் எனக்கு தெரியுமே. தம்பி, நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க. வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான். வா பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா. திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு அவன் தலையில கட்டி கூட்டி வந்துருவான். அப்படியே செஞ்சாரு. அவன் சாதாரண அப்ப, நான் எட்டப்ப. உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா? தெரியாது. என் கேஸ். கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா, அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்பா. நீயாவது எவ்வளையாவது புச்சால்தரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துறாத. எனக்காவது தின்ன. நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், உனக்கு நடுரோடு தான். பார், பார்த்து புச்சால்தரமா நடந்துக்க போ. தம்பி, கருங்குழி கேஸ் மறந்துடாத. முருகா, என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கிற? சாப்பிடலையா? விஷயத்துக்கு வாங்க. அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல, அங்க மணியக்கார வீட்டுல போட்டோ எடுக்கணுமா. என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ரெடியா இரு. ஏய், ஏமாந்துறாத. ஊர் பேரை பாத்தியா? பள்ளத்தூர். எனக்காவது கருங்குழி, உனக்கு பள்ளத்தூர். இன்னும் பயங்கரமா இருக்கும். அடி செருப்பால நாய. என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது. முடியாதுன்னா விட்டுறா. அதுக்கே இந்த குதி குதிக்கிற? மணியக்காட்ட சொல்லி போடுறேன். அது ஓட்டம். நம்ம சம்பந்தி 2வது பொண்ணோட இங்க வர்றாரு. அடுத்த மாசம் 1 தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்க. டேய், வரதட்சணைக்கு ருசி கண்ட பூனை உருக்கிட்டாவது உஷாராரு. மூதேவி, தெருவுல படுத்து இன்னும் நீ திருந்தல? அப்பா, அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. சரி. சரியா? டேய், இப்படி ஒரு புள்ளையே பிறக்கலைன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுழிவு வேண்டாம். தலைமுழுகிறது என்ன? தேவசமே கொண்டாடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு. என்னது? தம்பி தப்பிச்சுட்டான். கிழவன் காலு. கிழவனா? யாரா கிழவன்? பையன் என்ன பண்றீங்க? பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சிருவல. என்ன தம்பி இப்படி கட்டுவிட்ட? எனக்கு இந்த லைன்ல 30 வருஷம் அனுபவம். பழுத்து கொட்டைய போட்டிருக்கிறேன். அந்த பொண்ணு வரட்டும், பாத்துற ஒரு கை. பெரிய இருக்கு. தம்பி, நானும் உன்னை கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி வேணாம் வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா அப்புறம் உனக்குன்னு இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய யாரு இருக்கிறாங்க? சார், எனக்கு கல்யாணம் அவசியமா? நீங்களே சொல்லுங்க. அப்போ கல்யாணமே வேணாங்கிறியா? சரி விட்டு. தம்பி, நீ ஒரு அனாதை. 2 தடவை சொல்ல சொல்றியா? தம்பி, நீ அப்பா அம்மாவே இல்லாத ஒரு அனாதை. சார், என்ன அடிக்கடி அனாதை அனாதைன்னு சொல்லாதீங்க. ஏன்? எனக்கு அழுக வருது. கண்ட இடத்துல கண் கலங்க கூடாது. பப்ளிக் பலவீனமா நினைப்பாங்க. நீ அனாதையா பிறந்ததுக்காக பணாத மாதிரி அழுவணுமா? எப்படி ரைமிங்ல அடிச்சம் பாத்தியா? கீக்கல. சார், என்ன மாதிரி ஒரு அனாதையை கட்டிக்கிறதுக்கு யார் முன் வருவாங்க? தம்பி, நீ சொல்றது வாஸ்தவம் தான். வீடுனா 2 பெரியவங்க இருக்கணும். ஆனா உன் வீட்டுல 2 மண்டைய போட்டுடுச்சுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு கிழமையும் உன் இளமைய தின்னுகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. நான் வர்றேன். மிஸ்டர்,
நீங்களா இப்ப வந்தீங்க? நிஜமாவே நீங்க அப்பா அம்மா எல்லாரும் அனாதையா? நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? ஆமா. அன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்தப்ப மட்டும் அப்பா அம்மா இருக்கிறதா ஏன் போய் சொன்னீங்க? பொய்யா? நான் நெவர். என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு நான் சொன்னது அவங்க 2 பேரும் போட்டோல இருக்கிற அர்த்தத்துல சொன்னேன். இப்ப கூட நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஹால்ல நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி சரி அழாதீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு. மாமியார் மாமனார் இல்லாத வீட்டுல வாழ போறேன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் புரியும்படிதான் சொல்லணுமா? ஐயோ, இப்ப என்னதான் சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பீச் ஹோட்டல்ல சுத்துறதா? அப்ப நாளைக்கே எடுத்து மாத்திருவோம். ஆமா, இப்பவே 3 மாசம் ஆச்சு. ஐயோ, நான் இல்ல. ஐயோ, நாம பழக ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னேன். நான் தான். சட்டு போட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஹாஸ்டல் லைஃப் போர் அடிக்குது. வசந்தி, நாம பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? 1000 பேரை வரவழைச்சு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலைனாலும் ஆண்டவன் சாட்சியா கோயிலையாவது பண்ணிக்கணும். சிக்கனமா பண்ணுனா சிங்கப்பெருமாள் கோயில் தான் பெஸ்ட். எப்படி நம்ம ஐடியா? வசந்தி, எனக்கு கொஞ்சம் சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹாய் ராஜி. ஐயோ, எத்தனை நாள் ஆச்சு பாத்து? ஆமா, இந்த பையன் யாரு? உன் தம்பியா? எங்க வீட்டுக்காரரு. இதுதான் உன்னோட வெளில வர மாட்டேன். ஐ அம் சாரி சார். glad to meet you. ஏய், ஏன் உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? திடீர் ஏற்பாடு ஆயிடுச்சு, சொல்ல முடியல, சாரி. பரவாயில்ல, இப்ப நான் கூப்பிடுறேன். என் கல்யாணத்துக்கு வந்துரு. அடி பாவி, சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல. அடுத்த வாரம் சிங்கப்பெருமாள் கோயில்ல கல்யாணம். நீ உன் வீட்டுக்காரர் வந்துரு. வராம இருந்துராத. நிச்சயமா வரும். எப்ப கல்யாணம்? யார் மாப்பிள? என் கூட தான் வந்திருக்காரு. எங்க? பாத்ரூம்க்கு போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. பாத்ரூம்ல எல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க. ஐயோ, வரட்டுங்க, பாத்துட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவர் எப்ப வரோட யாருக்கு தெரியும்? எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம். இருங்களே, பாத்துட்டு போயிடலாம். ஏங்க அதுக்குள்ள மாப்பிள்ளை மாத்திருவீங்களா? கல்யாணத்துல பாத்துக்கிறோம். வா போலாம். வரேன். ஓகே, see தம்பிங்க you. கழுத. பாய். Bye. அப்பா, போய் தொலைஞ்சான் பெருச்சாளி. நல்ல வேலை. போலாமா? ஓ எஸ். எங்க பில் பே பண்ணிட்டியா? நீங்க போனதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா. அவளை நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன். எங்க போனாலும் விட மாட்டாங்களே. வா வா, வேற யாரும் வரத்துக்குள்ள போயிடலாம். முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க, மந்திரத்தை ஆரம்பிச்சலாமா? முதல்ல தாலியை கொடுங்க, அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. சரியா? பாருங்க, இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஐயோ, என்ன நீ? நான் என்ன புதுசா காலையா தாலி கட்ட போறேன்? கழுத்துல தானே கட்ட போறேன். வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க. 3 முடிச்சு தானே போட போறீங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாம் வேற, வரட்டும். அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது? கோபாலயரே, உன் வேலையை காமிச்சிட்டல. செத்த இருங்கோன்னா இதை வந்துடுறேன். யோ கோலாயிரு, அங்க என்ன? இல்ல, அவ காது குத்துறா, அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இங்க அதோட பெரிய குத்தல். கம்முன்னு உட்காரு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. வாங்க வாங்க. அப்பா, இப்பயாவது வந்தாங்களே. வாடி, உனக்காக வெயிட்டிங். சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவர் எங்க மாமனாரு, எங்க மாமியாரு. இவர் தான் தெரியுமே. வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம், எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம். சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம். 40 ரூபா 50 பைசா. அடச்சே, வா. வாங்க. ராஜி, என்னது உன் சின்ன இது இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான்? ஒருவேளை 2ஆம் கல்யாணமா இருக்கும். ஐயோ, சும்மா இருங்க. புரோகிதருங்க. புரோகிதர, இந்த வயசுல உனக்கு 2ஆம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள்ளை யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள்ளைங்கடி. இங்கதானே இருந்தாரு. சிங்கப்பெருமாள் சாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயா, டேய், இங்க வாடா. பேசாத, ஒண்ணு விடுவேன். தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க.
நான் தான் மாப்பிள்ள. யோ இது என்ன அசிங்கமா? கைட்டுங்க. ஏய் விடுங்க, இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்கப்பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு மோமுடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடாடா, அப்ப வேண்டுதலுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையிறான், நீங்க இருக்கிய. நான் போடாமையே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம ரெண்டாவது பையன் ஞாபகம் வரல? தம்பி, என்னன்னு சந்தேகப்படாதீங்க, இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டா, உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன். நீயே கட்டி இருக்கலாம். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமுடிய கட்டிடுவீங்கல்ல? ஐயோ, சிங்கப்பெருமாள் கோச்சுக்குவார். எப்பதான் கழட்டுவீங்க? எங்க அப்பாட்ட சொல்றேன். ஏப்பா ஐயோ, ஊரை கூட்டுறானே, கொஞ்சம் பாக்குறேன். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்குவாரு, சிங்க பெருமாள் கோச்சுக்குவாருன்றாரு? இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்கப்பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. என்னங்க தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா. சர்வமங்கலம் மாங்கல்யம் சரண்யம். கட்டி மேளம், கட்டி மேளம். ராஜி, 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 ராஜி. அடடடடடா, ஏன் சத்தம் போடுறீங்க? இப்ப என்ன? என்ன இது? சட்டை நான் தான் துவைச்சேன். அத கேக்கல. யார் இந்த சட்டையை தோச்சது? அழுக்கா இருந்ததுங்க, நான் தான் துவைச்சேன். யார கேட்டுட்டு நீ தோச்ச? அழுக்கா இருந்தா தோச்சிரதா? பல வருஷமா அப்படியே வச்சு இந்த சட்டைய ஒரே நாள்ல தோச்சு வெளுத்துட்டியடி. கேவலம், இந்த அழுக்கு சட்டையை துவைச்சதுக்கு என்னமோ பெருசா அழுத்துக்கிறீங்களா? இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா? என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது. அத்தனையும் 10 பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டியடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நெருஜினா நெஞ்சுல ரோஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தமா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டியடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா? சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாது இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. இந்த சட்டைய பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. புடி போ. சோப்பு நாத்தம். சரியா இருக்க பாத்துக்கப்பா. என்னங்க இது? ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதை விட நல்ல இடமா கிடைக்காது. பேசாமப்பா. ஐயோ வேணாங்க, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து பழக்கம் இல்ல. நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டு இருக்கேன். அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. கம் ஆன். சார். எஸ். ரூம் இருக்கா? சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 மினிட். உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும். இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஆளு ரொம்ப தூளா இருக்க. செம்ம கட்டை. செருப்பு பிஞ்சுடும் படவா. இந்தாங்க சார் அட்வான்ஸ். ரூம் பாய் இல்லையா? பாய். ஏய், ரிசப்ஷன் பாத்துக்க. ஃபாலோ மீ. வாமா வசந்தி. கம் ஆன். வா வா வா. ஆ. டு 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 டு. என்ன குரல் மாதிரி இருக்கு? என்னது தின்ன? நான் இங்க இருக்கேன். ஏய், நீ இன்னும் போகல? குழந்தை வேணுமா வேணாமான்னு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். குழந்தையா? ஆமாங்க, 3 மாச குழந்தை 6 மாச குழந்தைன்னு சைஸ் வாரியா பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வர வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நேரம் கட்ட நேரத்துல இவன் வேற போட வெளியே. சரி, இதை வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன். நில்லு. இப்ப நாம 2 பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? ஒரே நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்திருப்பேன். நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழத்தட்டை எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும். அத நான் அத
நான் அந்த புள்ள பையில என்ன பண்றேன்? என்னங்க? டேய்! போலீஸ். நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே பல்லவி தான் பாடுறாங்க. 2 பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க. குயிக் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க 2 பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். காலையில தான் கல்யாணம் ஆச்சு. தங்கறதுக்கு வீடு கிடைக்கல, அதான் ஹோட்டலுக்கு வந்தோம் இல்ல. சார் நீங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க. என்ன பத்தி சொல்லுங்க சார். இவர் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களா சார், நான் போய் சொல்ல தனியா கொஞ்சிக்கிறேன். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்களா இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க? சாரி சார். வாயா போலாம். ச்சே, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோன்னு இருக்கு. என்னடி இது? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்னடி, வீடு கிடைக்காததால இப்ப நானும் அவரும் தனித்தனியா இருக்கோம். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல வீட்டை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்போம். ஓ அவசரம் எனக்கு புரியுது. இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பனா? எங்க வீட்லயே வந்தாங்கடா. ஐயோ, உங்க வீட்லயா? ஆமா, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் தங்கமானவங்க. என்னால எதுக்குடி உனக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ எங்க வீட்டு மாடியில தான் தங்குற, நான் உனக்கா காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே வாங்க புது மாப்பிள, வாங்க வாங்க. பாரு யாருன்னு பாரு. என்னடா பேயறங்க மாதிரி பாக்குற? அங்க பார் யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சிரு. நீ எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா, நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா உன்கிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற? உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா. 2 நாளைக்கு தங்க போறா. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பிறக்குது. பொறுக்கட்டும். உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தான் கோச்சுக்கிட்டு போறாரு. எங்கம்மா போயிடுவான்? பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச. இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு.